ஹலோ காய்ஸ், இட்ஸ் மை மினி vlog 8. ஸோ காலையில் போலி செய்கிறதுக்காக நைட்டே கடலைப்பருப்புலாம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவில் சால்ட், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்காக எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரம் கேப்பில் நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூனை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது. ஸோ போலி வச்சு அந்த தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச போலி மாவை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை உள்ளுக்க வச்சு 4 சைடு மடித்து திருப்பி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா போலியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரியே 2 சைடும் சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு போலியை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் போலி, உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தோம். ஃபேன்சி ஸ்டோரில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. தட்ஸ் ஃபார் த மினி vlog. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.